சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் தேதியை நேற்றைய தினம் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட சேர்த்து மொத்தம் 5 மாநிலங்களுக்கான தேதியை நேற்றைய தினம் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு அறிவிப்பு என்பது ஏற்கனவே இங்கே இழுபறியாக போயிட்டு இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள், கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க டைமில் இந்த அறிவிப்பு வந்ததுனால இது அரசியல் கட்சிகளுக்கு மேலும் ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கு. கூடிய விரைவில் எல்லா பணிகளையும் முடித்து வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஒரு புறம் இருந்தாலும், இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, தமிழ்நாட்டோட சேர்த்து புதுச்சேரிக்கு தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் வெவ்வேறு தேதிகளில் தமிழ்நாடுக்கும் புதுச்சேரிக்கும் தேர்தல் நடக்க போகுது. இங்கே தான் புதுச்சேரியை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் இதற்கு பின்னாடி பாஜகவுடைய ரகசிய திட்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு பின்னணி என்ன, எதற்காக இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, அந்த குற்றச்சாட்டை குறித்தும், மறுபுறம் இன்னும் என்டிஏ அவங்களோட முயற்சியை கைவிடலை. என்ன முயற்சி அப்படின்னா, தாவேகா தலைவர் விஜய கூட்டணிகளை கொண்டு வந்துடலாம் அப்படின்ற முயற்சி என்பது தொடர்ந்து திரைமறைவில் எடுக்கப்பட்டுட்டே வருது. இப்போ தேர்தல் தேதி அறிவிச்சதுனால இன்னும் அந்த முயற்சியை என்டிஏ கூட்டணி வேகப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் வரக்கூடிய நாட்களில் தாவேகாவை சேர்ந்த நிர்வாகிகள் ஒரு புறம் கூட்டணிக்கு போகிறது நல்லது அப்படின்னு சொன்னாலும் தாவேகா தலைவர் விஜய் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்திருக்காரு. ஆனால் வரக்கூடிய நாட்களில் இந்த காட்சிகள்லாம் மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு என்டிஏ கூட்டணியை சேர்ந்த நிர்வாகிகள் உறுதியாக நம்புகிறாங்க. அது குறித்தும் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வெல்கம் டு சென்சேஷன். நாம் அனைவரும் எதிர்பார்த்த அந்த அறிவிப்பு நேற்றைய தினம் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டது. ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க போகுது. தமிழ்நாடு, மேற்கு வங்கம், அசாம், கேரளா, புதுச்சேரி இந்த 5 மாநிலங்களில் 4 மாநிலங்களுக்கு ஒரே கட்டமாகவும், மேற்கு வங்கத்தில் மட்டும் 2 கட்டங்களாகவும் தேர்தல் நடத்த போகிறதா தேர்தல் ஆணையம் நேற்றைய தினம் அறிவிச்சிருக்கு. அதனால் அந்தந்த 5 மாநிலங்கள்லையும் தேர்தல் நடத்தை விதி என்பது உடனடியாக அமலுக்கு வந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டை பற்றி பார்க்கும்போது மார்ச் 30ஆம் தேதி இந்த மாதம் இறுதி வேட்புமனு தாக்கல் தொடங்கி ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்கும். மே 4ஆம் தேதி இறுதி முடிவு அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மே 30, இன்னைக்கு நம்ம மே 16 பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் 15 நாட்கள் தான் இடைவெளி இருக்குது வேட்புமனு தாக்கல் தொடங்குறதுக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் தொகுதி பங்கீடையே இன்னும் உறுதிப்படுத்தாமல் இருக்காங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா திமுக கூட்டணியும் இன்னும் பல கட்சிகள் இடத்துல தொகுதி பங்கீடை உறுதி பண்ணாமல் இருக்காங்க. அதிமுகவும் சரி தொகுதி பங்கீடுகள் குறித்து பெருசாக இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்காமல் இருக்காங்க. அங்கேயும் இழுபறி என்பது போயிட்டே இருக்கு. இந்த 2 வார கால அவகாசத்தில் இந்த 2 பேரும் கூட்டணிகள் எப்படி அவங்களோட தொகுதி பங்கீடை உறுதி பண்ணி வேட்பாளர்களை அறிவித்து வேட்புமனு தாக்கல் பண்ணி பிரச்சாரத்தை எப்படி முடக்கி விட போறாங்க அப்படின்ற கேள்வி தமிழ்நாட்டு மக்களால் முன்வைக்கப்படுது. மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கப்பட்டாலும் ஏப்ரல் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய இறுதி நாள் அப்படின்றதுனால ஒரு 5-6 நாட்கள் தான் இதுல டைம் இருக்கு. அதனால கூட இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஒரு ப்ராசஸ் என்பது வேகம் எடுக்கப்படலாம் அப்படின்னு பார்க்கப்பட்டாலும், தமிழ்நாட்டுக்கு முன்னாடியே அசாம், கேரளா, புதுச்சேரி போன்ற மாநிலங்களுக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சிடும். அதாவது நம்ம மார்ச் 16 பேசிட்டு இருக்கோம். இதே டைம்ல அடுத்த மாசம் இந்த 3 மாநிலங்களுக்கும் தேர்தல் முடிஞ்சிருக்கும். ஏன்னா புதுச்சேரி, கேரளா, அசாம் இந்த 3 மாநிலங்கள்ல ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமா சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. இதுல தான் புதுச்சேரியை சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்புறாங்க. என்னன்னா, கடந்த 30 ஆண்டுகளாக, அதாவது 1996 2021 தேர்தல் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நடந்த தேர்தல்கள் எல்லாமே தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் ஒரே தேதியில் தான் தேர்தல் நடந்திருக்கு. ஏன்னா தமிழ்நாடும் புதுச்சேரியும் ரொம்ப நெருங்கிய மாநிலங்கள். அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தினந்தோறும் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாண்டிச்சேரிக்கு போகிறதுக்குமா ரொம்ப நெருக்கம் கொண்ட மாநிலங்கள்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த 2 மாநிலங்களுக்கும் ஒரே தேதியில் தேர்தல் வச்சா மட்டும்தான் இங்கே அந்த தேர்தல் நடத்தை விதிகளை அமல்படுத்துறதுக்கு எந்த விதமான சிக்கல் இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் முன்னாடி பார்க்கப்பட்டது. அதனை காரணமாக கொண்டு தான் 30 ஆண்டுகளா தேர்தல் தேதியை மாற்றாம
தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் ஒரே தேர்தல் தேதி என்பது கடைபிடிக்க வந்தது. ஆனால் 30 ஆண்டுகளில் முதல் முறையாக இந்த முறை தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை மாற்றி அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ஏப்ரல் 23 தேர்தல் அப்படின்னா புதுச்சேரிக்கு ஏப்ரல் 9ஆம் தேதியே தேர்தல் நடந்து முடிஞ்சிடும். இதில் தான் காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது பாஜக தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக முன்கூட்டியே சீக்கிரமே தேர்தல் நடத்துகிறாங்க. ஒரு பக்கம் சீக்கிரமே தேர்தல் நடத்துறது வரவேற்கத்தக்க முடிவாக இருந்தாலும் இதற்கு பின்னாடி இவங்க வேற ஏதோ ஒரு காரணத்தோடு தான் இந்த தேர்தலை சீக்கிரம் நடத்த பார்க்குறாங்க. ஏன்னா புதுச்சேரியில் அங்கே திமுக காங்கிரஸ் இடையே இன்னும் பெருசா எந்தவித முடிவு எட்டப்படாமல் இருக்கு. அங்க திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு நெருக்கடி உருவாக்குறதுக்காக தான் முன்கூட்டியே தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு கருத்து நிலவிட்டு நான் திமுகவும் சரி காங்கிரஸும் சரி அந்த புதுச்சேரி மாநிலத்தில் யாரோட கூட்டணி தலைமையில் தேர்தலை போட்டி போடுறது அப்படின்ற ஒரு முடிவுக்கு இன்னும் வராமல் இருக்காங்க. எப்படி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஏற்றுக்கிட்டு காங்கிரஸ் இங்கே போட்டி போடுறாங்களோ அதே மாதிரி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்க எங்களோட கூட்டணியை திமுக இங்கே ஏற்றுக்கிட்டு எங்களோட தலைமையில் தான் திமுக தேர்தலில் போட்டி போடணும் அப்படின்ற கண்டிஷனை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களில் போட்டி போடும். ஏன்னா போன முறை மாதிரி இல்லாமல் இந்த முறை காங்கிரஸ் கட்சி அதிகமான இடங்களில் போட்டி போடணும், நாங்கள் தான் திமுகவுக்கு இடங்களை இறுதி பண்ணுவோன்ற மாதிரி அவங்க ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து பண்ணுறாங்க. அது இதுவரைக்கும் திமுக தலைமை இடத்துல பெருசாக பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் எதுவுமே வரல புதுச்சேரி காங்கிரஸ்காரங்களுக்கு. இந்த ஒரு இழுபறி போயிட்டு இருக்கிறதுனால சமீபத்தில் கூட ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டது. இன்னைக்கு கூட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதனால அங்க இன்னும் பெரிய ஒரு முடிவு எட்டப்படலை திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள. அதுக்குள்ள நம்மளோட பிரச்சாரத்தை ஸ்ட்ராங்கா பண்ணி நம்ம தேர்தலை வச்சிடலாம் அப்படின்ற முடிவுக்காக தான் பாஜக தேர்தல் ஆணையத்தின் உதவியோட முன்கூட்டியே தேர்தல் வச்சிருக்காங்க அப்படின்ற கருத்து நிலவுது. இதை தான் காங்கிரஸ்காரங்க பெரிய குற்றச்சாட்டாக வச்சிருக்காங்க. இப்போ மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய தொடர்ந்து என்டிஏ கூட்டணிகளை கொண்டு வரதுக்காக என்டிஏ நிர்வாகிகள்லாம் இன்னும் முயற்சி கைவிடாமல் பேச்சுவார்த்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு நான் முன்னாடியே சொன்னது போல மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குறதுனால ஏப்ரல் 6ஆம் தேதி முடியுது. ஏப்ரல் 21ஆம் தேதி வரைக்கும் இங்கே பிரச்சாரத்தை முன்னெடுத்து பண்ணலாம் அப்படின்றதுனால நீ வரக்கூடிய நாட்களில் மத்திய தலைவர்கள் குறிப்பாக பாஜகவை சேர்ந்த பிரதமர் மோடி உட்பட அமித்ஷா போன்ற மிக முக்கியமான தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போதிய கால அவகாசம் இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் அவங்க அடிக்கடி தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அவங்களோட பிரச்சாரத்தை முழுசாக தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக பண்ணுறதுக்காண்டி தான் இந்த கால அவகாசத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு ஒரு புறம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணி இந்த ஒரு கால அவகாசத்தை பயன்படுத்தி தொடர்ந்து விஜய் இடத்துல பேச்சுவார்த்தை பண்ணா அவர் இறுதி நேரத்தில் நிச்சயமாக கூட்டணிக்கு வந்துடுவார் அப்படின்ற நம்பிக்கையோடு செயல்பட்டு இருக்காங்க. சமீபத்தில் சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு போன விஜய் ஒரு 7 மணி நேரம் விசாரணை முடிந்து வரும்போது அவரோட கார் மேலே நின்று ரசிகர்களுக்கு சைகைலாம் காமிச்சதெல்லாம் பார்த்துருப்போம். அது என்ன ஒரு மெசேஜ் கொடுத்ததுன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் பாஜக நெருக்கடிக்கு அடிப்பணியில் பாஜக சொல்றது மாதிரி விஜய் கூட்டணிக்கு இன்னும் அசூரன்ஸ் கொடுக்கல, அதனோட வெளிப்பாடாக தான் விஜயோட இந்த காட்சிகள்லாம் அமைஞ்சதுன்னு ஒரு பக்கம் பார்க்கப்பட்டாலும், இன்னொரு பக்கம் தாவேகாவை சேர்ந்த ஆதவர்ஜனா போன்ற தலைவர்கள் டெல்லியில் பாஜக தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை பண்ணதாகவும் அவங்க இடத்துல முதல்ல என்ன பாஜக ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெப்டி சிஎம் போஸ்ட் விஜய்க்கு விட்டு தருவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுலேயும் இன்னும் பெருசாக இறுதி முடிவு எடுக்கலை. அதை தொடர்ந்து பாஜக தரப்பில் இன்னும் பல ஆஃபர்ஸ்லாம் விஜய் தரப்புக்கு வந்ததாகவும் சொல்கிறாங்க. குறிப்பாக ஒருவேளை இந்த ஒரு தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக அதாவது விஜய் அதிக இடங்களை ஸ்கோர் பண்ணி வந்துட்டார் அப்படின்னா, அதாவது அதிமுகவை விட விஜயோட கட்சி அதிக இடங்கள் வந்துருச்சு அப்படின்னா அவருக்கு முதல் ஆண்டு சிஎம் வரக்கூடிய 5 ஆண்டுகளில் இறுதி ஓராண்டு விஜய்க்கு சிஎம் போஸ்ட்டை நாங்கள் தரோம் அப்படின்ற மாதிரி பாஜக தரப்பில் பேசப்பட்டதாகவும், அது மட்டும் இல்லாமல் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளும் தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இன்னுமே இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் விஜயோட கட்சிக்கு வந்தாலும் விஜய் தரப்பிலிருந்து பெருசாக எந்த அசூரன்ஸும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா முதல் தேர்தல் அதுவே அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கு சிக்கலாக முடிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல விஜய் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுறதா தாவேகாவை சேர்ந்த இன்னும் சில நிர்வாகிகள் சொல்கிறாங்க. ஏன்னா கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பாஜகவை டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய கூட்டணி வைக்கிறது விஜய்க்கு எந்த அளவிற்கு பாசிட்டிவாக முடியும்னு ஒரு பக்கம் கேள்வியாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் பாஜக தொடர்ந்து ஒரு செய்தியை விஜய் தரப்பட்ட சொல்லிகிட்டே வராங்க. அது என்ன செய்தி அப்படின்னா, நீங்கள் தனித்து நின்று திமுகவோட வெற்றிக்கு உதவ போகிறீங்களா, இல்லை எங்களோட சேர்ந்து
நீங்களும் திமுகவை தோற்கடிக்க போறீங்களா அப்படின்ற ஒரு மெசேஜை தொடர்ந்து அழுத்தமாக விஜய் இடத்துல பதிய வச்சுட்டே வராங்க. ஏன்னா நீங்கள் தனித்து நிற்கும் போது அது திமுகவுக்கு தான் சாதகமாக போகும், திமுகவுக்கு தான் அட்வான்டேஜாக போகும். அதன் மூலிமா நீங்கள் பிரிக்கக்கூடிய வாக்குகளால் திமுக எளிதாக வெற்றி பெற்றும் அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து விஜய் இடத்துல தொடர்ந்து சொல்லிகிட்டே வராங்க. அதே மாதிரி நீங்கள் எங்களோட சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உரிய முறையில் கவனிப்பும் உங்களுக்கு உரிய அங்கீகாரமும் நாங்கள் பெற்று தருவோம் அப்படின்ற ஒரு அசூரன்ஸையும் பாஜக தரப்பில் கொடுத்துருக்கிறதா இப்போ தகவல்லாம் பேசப்பட்டுட்டு வருது. ஒரு பக்கம் இந்த ஒரு பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம் வெளிப்படையாக தாவேகா நிர்வாகிகள், குறிப்பாக விஜயை சுற்றி இருக்கக்கூடிய மிக முக்கியமான முகங்கள், செங்கோட்டையனில் ஆரம்பித்து இன்னும் சில முகங்கள், சிடிஆர் நிர்மல்குமார், அவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் தான் சிஎம், விஜயை யார் சிஎம் ஏற்றுக்கிட்டு வராங்களோ அவங்களோட தான் நாங்கள் கூட்டணி வைப்போம். ஏன்னா செங்கோட்டையன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விஜய் கட்சி ஆரம்பித்ததே அவர் முதலமைச்சராக வர்றதுக்கு தான், அவர் டெப்டி சிஎம்மாக வர்றதுக்காக கட்சி ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை போனாலும் விஜய் இன்னும் என்டிஏ கூட்டணிக்கு எஸ் சொல்லலை, என்டிஏ கூட்டணியில் சேர போகிறதா எந்த ஒரு அசூரன்ஸையும் விஜய் தரப்பில் கொடுக்கல. ஆனால் இந்த 15 நாட்களில் எப்படியாச்சும் என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜயை கொண்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக பல முயற்சிகளை பாஜக எடுக்கிறது தயாராகிட்டுருக்கு. அந்த முயற்சிகளில் ஒரு பகுதியாக அவருக்கு பல ஆஃபர்ஸ் கொடுக்கலாம். இன்னொரு பக்கம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சிபிஐ, அந்த ஜனநாயக பட விசாரணை, அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் இருக்கப்படலாம் அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஏன்னா பாஜக பொறுத்தளவில் இந்த ஒரு டீலுக்காக பவன் கல்யாண் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி முன்னாடியே பார்த்தோம். பவன் கல்யாண் டைரக்டாக விஜய்கிட்ட பேசினதாகவும் விஜயை கன்வின்ஸ் பண்ணி கூட்டணிகளை கொண்டு வந்துடலாம், அதாவது எப்படி பாஜக பவன் கல்யாணுக்கு டெப்டி சிஎம் போஸ்ட் கொடுத்தாங்களோ அதே மாதிரி விஜய்க்கு டெப்டி சிஎம் போஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பேசப்பட்டு இறுதியில் டெப்டி சிஎம் போஸ்ட்டே ஒரு காலத்தில் அவருக்கு சிஎம் போஸ்ட்டே தேடி வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஏன்னா பாஜக பொறுத்தளவில் இந்தியா முழுக்கவே அவங்களோட அரசியல் என்பது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு கட்சியை உடச்சி விட்டு அந்த கட்சியை சேர்ந்த இன்னொரு முக்கியமான நபரை ப்ரமோட் பண்ணி அவங்களுக்கு ஆதரவாக மாற்றி அவங்கள முன்னிலைப்படுத்தி அவங்கள கொஞ்ச காலம் முன்னிலையில் உட்கார வச்சு மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள நெருக்கடிக்குள்ளாக்கி அவங்கள கைவிட்டுருவாங்க. இதுதான் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஆந்திர பிரதேசத்தில் கூட இப்போ சிஎம் சந்திரபாபு நாயுடுவாக இருந்தாலும் சந்திரபாபு நாயுடுவை விட பாஜக பவன் கல்யாணை தான் ரொம்ப தீவிரமாக ஆதரிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, சந்திரபாபு நாயுடு அடுத்த தேர்தல் வர சமயத்தில் அவருக்கு சிஎம் போஸ்டிங்கை பாஜக பேக் பண்ணுவாங்களா? ஏன்னா தொடர்ந்து பாஜகவோட சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் பயணிச்சார் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அவருக்கு அழுத்தம் கொடுத்து அவருக்கு பதிலாக பவன் கல்யாணை கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு மூவும் பாஜக தரப்பில் எடுக்கப்படுது. ஏன்னா பவன் கல்யாண் பேசிக்காவே பாஜகவை சேர்ந்த நபர் கிடையாது. அவர் ஜனசேனா கட்சியோட தலைவராக இருக்கார், கூட்டணியில் இருக்கார் பாஜகவோட. ஆந்திர பிரதேசில் எப்படி பவன் கல்யாணை அடுத்த பாஜகவின் முகமா இல்லை அடுத்த சிஎம் ஃபேஸா பாஜக ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அதே பொலிட்டிக்கல் டாக்டிக்ஸை தான் தமிழ்நாட்டிலையும் பாஜக கையாண்டுட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. ஏன்னா விஜயும் பாஜகவை சேர்ந்த நபர் கிடையாது, அவர் வேறொரு கட்சியோட தலைவராக இருக்கார். என்னதான் இப்போ பாஜகவை கொள்கை எதிரின்னு சொன்னாலும் வரக்கூடிய நாட்களில், ஏன்னா பவன் கல்யாணமே முன்னாடி ஸ்டாண்டை மாற்றிட்டு இருந்தவர் தான், இப்போ பாஜகவோட கூட்டணி வச்சதுக்கப்புறம் அவருக்கு டெப்டி சிஎம் போஸ்ட் வந்திருக்கு. அதே மாதிரி தான் இப்போ டெப்டி சிஎம் போஸ்ட் விஜய்க்கு கொடுத்து இனி வரக்கூடிய தேர்தல்களில் பாஜகவோடவே விஜய் பயணித்து எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக இல்லை ஒருவேளை பாஜக கூட்டணி வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா விஜயவே கூட சிஎம் போஸ்ட்டுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பாஜக தயாராகிட்டாங்க. இந்த எல்லா ஆஃபரையும் வச்சு தான் இந்த ஒரு 15 நாளுக்குள்ள விஜயோட மனசை மாற்றி நம்மளோட கூட்டணிக்கு கொண்டு வந்துடலாம், நம்ம எல்லாம் ஒருங்கிணைஞ்சு போட்டி போட்டோம் அப்படின்னா திமுகவை நிச்சயமாக வீழ்த்திடலாம் அப்படின்ற மாதிரி பாஜக ஒரு கணக்கு போட்டுட்ருக்கு. ஆனால் அதுக்கு திமுகவோட கவுண்டர் என்னவா இருக்குது அப்படின்னா, விஜய் பாஜகவோட சேர்ந்தாலும் சரி சேராட்டினாலும் சரி நாங்கள் தான் நிச்சயமாக அந்த தேர்தலை வெற்றி பெறுவோம். ஏன்னா இதுவரைக்கும் யாரெல்லாம் தமிழகத்தில் பாஜகவோட கூட்டணி வச்சு தேர்தலை போட்டி போட்டாங்களோ அவங்களுக்கு யாருக்குமே வெற்றி கிடைச்சதில்லை. 2001 திமுகவுக்கு அதான் நடந்தது, நாங்களே பாஜகவோட கூட்டணி வச்சு தமிழ்நாட்டில் தோத்து போயிட்டோம். ஏன்னா பாஜக என்பது தமிழ்நாட்டிற்கான கட்சி அல்ல, அதை தமிழக மக்கள் உறுதியாக உணர்ந்திருக்காங்க, உறுதியாக நம்புகிறாங்க. அதனால் விஜய் ஒருவேளை பாஜகவோட சேர்ந்து கூட்டணியில் போட்டி போட்டார் அப்படின்னா இப்போவே சொன்னால் விஜய்க்கு தோல்வி தான் கிடைக்கும் அப்படின்றத திமுகவினரும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுருச்சு. வரக்கூடிய நாட்களில் இன்னும் இந்த பிரச்சாரம், இன்னும் இந்த பரப்புரை, இன்னும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் இன்னும் வீரியமாக போக வாய்ப்பு இருக்குது. எப்படிலாம் ட்விஸ்ட் அடிக்குது, எப்படிலாம் இது
அரசியல் கணக்குகள்ல மாத்தி போடுது அப்படின்றத பொறுத்திருந்ததா பார்க்கணும். இன்னைக்கு நம்ம நிறைய முக்கியமான விஷயங்கள் பத்தி பேசணும். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.